ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது சோழன் ஆல்ரெடி சேரியனுக்கும் பாண்டியனுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பல்லவனுடைய அம்மாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நானும் நிலாவும் சேர்ந்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம். பல்லவனுக்கு இது தெரிய வேண்டாம், அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறமா சோழனும் நிலாவும் போயிட்டு பல்லவனுடைய அம்மா கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுமே துணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அந்த மனுஷனும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, நம்மளும் எங்கேயாச்சும் போய் தானே ஆகணும், பேசாமல் அதுக்கு இங்கேயே போயிட்டா என்ன, நம்ம பிள்ளையே நம்ம பார்த்த மாதிரி ஆகும், இந்த கடங்காரனுக்கு பயந்து நம்ம எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆகும் அப்படின்னு அந்த லேடின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை, கடவுளாக பார்த்து தான் இந்த சமயத்தில் இவங்களை இங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னு அந்த லேடி வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி நான் வரேன், பல்வனுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சோழன் நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏங்க நான் இவங்க அங்கே வர்றதுக்கு ஒத்துப்பாங்களா என்னென்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன், எப்படியோ சீக்கிரமாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கப்புறம் அந்த லேடி வந்ததுக்கப்புறமா அவங்கள கூட்டிக்கிட்டு காரில் கிளம்பிடுறாங்க. அப்போது இன்றைக்கி ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது சரிங்க சோழன், அங்கே நல்ல ஏதாச்சும் ஒரு ஹோட்டலாக பார்த்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கிட்ட நிலா சொல்கிறாங்க. ஏங்க வீட்டுக்கு போனால் அண்ணன் சமைச்சு வச்சுருப்பாரு, அதான் அண்ணனுக்கு விஷயம் தெரியும்ல அப்படின்னு. ஏங்க அண்ணனுக்கு நாம் இன்னும் சொல்லவே இல்லையா அப்படின்னு. ஏங்க நான் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க அப்படின்னு. ஓ அப்படியா, அண்ணன் அங்கே அவங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சுருப்பாரு, நம்ம வீட்டுக்கு போய் எல்லாருமா சேர்ந்து பல்லவனும் ரொம்ப நாளாச்சு இல்லை அவங்களுடைய அம்மாவை பார்த்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சரி ஓகேங்க அம்மா, உங்களுக்கு ஓகேவா, வீட்டுக்கு போக வரைக்கும் பசி தாங்குவீங்களா அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், என் பையன் கூட சேர்ந்து நான் சாப்பிட போகிறேன், எனக்கு வெளியிலலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் சொல்கிறாங்க. சரிம்மா இன்னும் 10 நிமிஷம் தான், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே சேரனும் பாண்டியனும் வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம நடேசன் இருந்துக்கிட்டு என்னடா யாரடா எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க, அப்படி யாரடா வரப்போகிறான் வீட்டுக்கு, என்ன விஏபி புதுசாக வரப்போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து நக்கலாக பேசிகிட்ருக்காரு. வர்றப்போ உங்களுக்கே தெரியும் அது விஐபியா இல்லை வேறு யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. என்ன இந்த பொடி பையன் பொடி வச்சு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறேன் அதையும் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கே உட்காந்துட்ருக்காரு. அப்போ பல்லவனும் வராரு. பல்லவன் வந்து அண்ணா என்னண்ணே யார் வராங்க அப்படின்னு. நான் கேட்டதுக்கே சொல்லலையா, நீ கேட்ட உடனே சொல்லிடுவாங்களோ, ஒரு வேளை தம்பிக்காரனுக்கு பாசத்தில் சொன்னாலே சொல்லுவானுங்க, சொல்லுங்க அப்படின்னு. பல்லவா நீ அமைதியாக இருடா, யார் வராங்கன்னு வந்ததுக்கப்புறமா உனக்கே தெரியும், எதுக்கூட தேவையில்லாமல் இந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கார் வந்து நிற்கிது. கார் வந்த உடனே என்ன புதுசாக கார்லாம் வருது, என்ன வழக்கம் போல இவங்க 2 பேரும் தானே வராங்க, இதுக்கு எதுக்கு வழியிலே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இவனுங்க தெரியல அப்படின்னு. கார் வந்த உடனே உள்ளே இருக்கிறவங்களும் வெளியே எழுந்து ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா பாண்டியனும் சேரனும் எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பல்லவன் அங்கேயே வாசல்லே நின்று யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் இறங்குங்கம்மா இதான் நம்ம வீடு அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல அந்த லேடி இறங்க அம்மா தயங்கி நின்றுக்கிட்டே இருக்காரு. அப்போது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இறங்குங்கம்மா, எவ்வளோ நேரம் உள்ளே உட்காந்துட்ருப்பீங்க, இது உங்களுடைய வீடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த லேடியும் இறங்குறாங்க. அந்த லேடியை பார்த்த உடனே நடேசன் பயங்கர அதிர்ச்சியோட ஷாக் ஆகி நிற்கிறாரு. முக்கியமாக பல்லவன். அதுக்கப்புறம் அம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனும் பாண்டியனும் கூப்பிட்றாங்க. நீ மூத்த பையன் தானே சேரன் அப்படின்னு. ஆமாம் நீ 3வது பையன் பாண்டியன் அப்படின்னு. உங்களெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தது அப்படின்னு. ஆமாம்மா நல்லா இருக்கீங்களா, இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உள்ளே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கூப்பிட்றாரு. ஆனால் அதெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாம் நடுங்கன்னு அப்படின்னு நிலா அவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் அவன் தான் உங்கள் பையன் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு பல்லவன் கிட்ட, பல்லவா இத்தனை நாளா அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, இங்கே பாருடா உன்னுடைய அம்மா அப்படின்னு. அண்ணி உண்மையிலே என் அம்மாவா இல்லை எனக்கு கனவா நீ அப்படின்னுலாம் வந்து பல்லவன் கேட்குறாரு. டே பல்லவா இது கனவெல்லாம் இல்லைடா, நீ உண்மையிலே அது உன் அம்மா தான், சொல்லணும் நானும் உன் அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், இனி அவங்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, உன் கூட தான் இருக்க போகிறாங்கடா பல்லவா அப்படின்ன உடனே நடேசன் பயங்கர அதிர்ச்சியாகி நிலாவை பயங்கரமாக முறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போது பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா
பல்லவன் கிட்ட வராங்க. பல்லவனை 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. அப்போ அவங்க பையனை பார்த்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்குறாங்க. எப்படிடா இருக்குது அப்படின்னலாம் வந்து அப்போ நடேசனுக்கு பயங்கர கோவம் வந்து சொம்பு தூக்கி போடுறாரு. யார் இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தது, தேவையில்லாத வம்ப விலை கொடுத்து வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னலாம் வந்து நடேசன் சொல்கிறாரு. சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் உன் வேலை தானா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு. நீ எதுக்காக இங்கே வந்த, வேலை தேடி வேலை பண்ணுறதுக்கு தான் வந்தேன், அதை மட்டும் செஞ்சுட்டு போ அப்படின்னா தேவையில்லாத எங்கள் குடும்ப விஷயத்துலலாம் நீ என்ன தலையிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை பார்த்து நடேசன் கேட்கவும் நிலாவே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. அப்போ சேரன், சோழன், பாண்டியன் எல்லாருமே இப்போ எதுக்கு அவங்களை திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியனும் கேட்குறாரு. சேரன் கேட்குறாரு, எதுக்குப்பா நிலாவை திட்டுறீங்க அப்படின்னு. டேய், எத்தனையோ தடவை இவகிட்ட இந்த விஷயத்தில் தலையிட வேணான்னு சொல்லியும் எதுக்குடா தேவையில்லாமல் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறா, இவளால் இந்த வீட்டுக்கு இனி என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்போ தான் இங்கே சோழனுக்கிட்டு, இங்கே பாருங்கள், என் முன்னாடி என் பொண்டாட்டி நிலாவை ஏதாச்சும் திட்டுற வேலை வச்சுக்கினீங்க அவ்வளோதான். என்ன இப்போது நீங்கள் செய்கிற வேலையை நாங்கள் செஞ்சு நிலா கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு பல்லவனுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு ஏன் இப்படி நிலாவை திட்டிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை நிலா மேலே ஏதாச்சும் கோவப்பட்டு பேசுனீங்க அவ்வளோதான், மரியாதை கேட்டுரும், அப்பன்னு கூட பார்க்க மாட்டோம், கொன்று போட்டுரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு நல்லா வந்து சோழன் சொல்கிறாரு. சோழன் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. பிள்ளையும் கழுவிட்டுட்டு தொட்டிலையும் ஆடுற கணக்கா பண்ணுறதெல்லாம் பண்ணி போட்டு இப்போது அவங்ககிட்ட அமைதியாயிருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னலாம் வந்து நடேசன் கேட்குறாரு. அப்பா, ஏன்ப்பா நீங்கள் திரும்ப திரும்ப நிலாகிட்ட இப்படி கோவப்படுறீங்க? இப்போ அவங்க இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுனால உங்களுக்கு என்னப்பா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே, நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. டே பல்லவா, நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. இல்லைண்ணா, நான் பேசினா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு. டே பல்லவா, வேண்டாம் அமைதியாருடா அப்படின்னு. டே பல்லவா, இந்த ஆளுக்கு நான் ஒருத்தனே போதும்டா, நீ எதுக்குடா பல்லவா, நீ சின்ன பையன், அமைதியாருடா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. யோ, என்னையா இப்போ அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால உனக்கு என்னையா அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு சோழன் போய் சண்டை போடுறாரு. நிலா இருந்துக்கிட்டு, ஐயோ ஒவ்வொருத்தருக்கும் தடியாக சொல்ல முடியாது சோழன், நீங்கள் விடுங்க, நீங்கள் அமைதியாக வாங்க, இவர்கிட்ட கேட்டதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட தெளிவாக சொல்லலை, நாமளாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதுக்கும் நல்ல விதமாக எதை ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா இந்த அளவுக்கு அவங்க மேலே கோவப்பட்டு இப்படி நம்ம திட்டிகிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன தான் கதை இருக்குன்னு தெரியலையே, யாராச்சும் வாயெடுத்து வந்து முழுசாக சொல்லுங்களே. ஆமாம், நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, அப்படி என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை, நீங்கள் ஏன் இந்த 2 பேரும் தனித்தனியாக இருக்கீங்க, இவர் ஏன் உங்களை பார்த்த உடனே இவ்வளோ கோவப்படுறாரு, சத்தியமாக எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னலாம் வந்து நிலா கேட்குறாங்க. நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்பவும் அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கடந்த வாழ்க்கையை பற்றி கேட்டுட்டு இருக்க, உன் மனசில் நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, நீ யாரும் முதல்ல இந்த விஷயத்துலலாம் தலையிட அப்படின்ற மாதிரி நடேசன் கேட்டுடுறாரு. அப்போ பயங்கரமாக கோவம் வந்துடுது சோழனுக்கு. யோ, இங்கே பாரு, மரியாதை கெட்டுடும், நீ யாருன்னு அவளை பார்த்து கேட்க உனக்கு என்னைய தகுதி இருக்குது, முதல்ல நீ அப்பனா எங்களுக்கெல்லாம் நீ என்னையா பண்ணியிருக்க, நிலா யார் என்ன கேட்குற, நிலா என்னுடைய பொண்டாட்டி, என் மனைவி, நான் அவளுக்கு தாலி கட்டிருக்கிற மனைவி, இந்த வீட்டு மருமக, அவளுக்கு கேட்குற எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிலா வந்து இந்த அளவுக்கு சோழன் வந்து நம்ம மேலே காதலை வச்சுருக்காரு பொண்டாட்டின்னு நினைக்கிறாரு அப்படின்னலாம் வந்து யோசித்து பார்த்து நின்றுட்டுருக்காங்க. நீ தாண்டா அப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனால் அவள் அப்படி நினைக்கலையே, உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறதா தான் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கா, அப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படி அவள் பொண்டாட்டிவா, இன்னும் கொஞ்ச நாளில் டிவோர்ஸ் பேப்பரில் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பா, இவ்வளோ பெரிய குழப்பத்தை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நாம் தாண்டா, அவள் ஒன்றும் கிடையாது, அவள் பாட்டுக்கு ஜாலியாக அவள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னலாம் வந்து நடேசன் சொல்கிறாரு. ஏங்க பாருங்க, இவர் அப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு, ஏதாச்சும் வாயிட்டு வந்து பதில் பேசுங்க அப்படின்னு. அங்கிள், தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்கம் நினச்சி நீங்கள் ஏதாச்சும் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காதிங்க அங்கிள், நான் கரெக்டாக தான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இந்த வீட்டு விட்டு போக போகிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது அங்கிள், நான் இந்த வீட்டை விட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு. என்னம்மா இது நியாயம், இந்த வீட்டை விட்டும் நீ போக மாட்டேன், இங்கேயும் இருந்துக்கிட்டு எல்லா பிரச்சனையிலும் தலையிடுற அப்படின்னு சொல்கிற, இவனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிற, இவன் கூட சேர்ந்து வாழாதப்போ இந்த வீட்டுக்குள்ளே மட்டும் இருந்தால் உன்னை இந்த ஊர் என்னம்மா பேசும், பேருக்கு ஊராரே கல்யாணம் நடந்துடுச்சு அதனால் இந்த வீட்டில் இருக்கலாம், அப்புறம் இந்த வீட்டில் இருக்கிற இந்த பையனை வேணான்னு சொல்லிட்டு தங்குறதுக்காக மட்டும் இந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இவங்க எல்லாரையும் உனக்கு சுயநலவாதியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீ நினைக்கிறியா அப்படின்னலாம் வந்து நடேசன் கேட்குறாரு. நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா, என்னப்பா நீங்கள் நிலா கிட்ட எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை அந்த பொண்ணு எந்த அளவுக்கு நம்புச்சு, நாங்கள் எல்லாரும், அதாவது மற்றவங்க வீட்டில் இருக்கவங்க யார் உங்களை ஏதாச்சும் சொன்னால் கூட நிலா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி எந்த அளவுக்கு அந்த பொண்ணு உங்கள் மேலே பாசமாக இருந்துச்சு, உங்கள் உடம்பு சரியில்லாதப்போ அக்கறையாக பார்த்துக்குச்சு, அதுக்காக
இந்த நிலாவை ஏன்ப்பா இப்படிலாம் திட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, எப்படியெல்லாம் நிலா உங்களை பார்த்துக்கிட்டா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சா, இந்த அளவுக்கு நிலா கிட்ட கோவப்பட்டு நிலாவை எப்படி பேசுகிறீங்களா, தப்பாக பேசுகிறீங்களேப்பா அப்படின்னெல்லாம் வந்து சேரன் வந்து பேசவும், அப்படி கேளுன்னு இந்த ஆளெல்லாம் செத்தா சாகணும்னு அப்படியே விட்டுருக்கணும், இந்த ஆளுக்கு போய் கருணை காட்டி இதோ நிலா மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு அக்கறையை விசாரிச்சாங்களே பார்த்தீங்களாங்க, இதுதான் இந்த ஆளோட குணம், இந்த ஆள் குணத்துக்காக நீங்கள் போய் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க பாரு அப்படின்னலாம் வந்து சோழன் வந்து பேசுகிறாரு. நிலா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. டேய் என்னடா அப்போது எல்லாரும் தான் உடம்பு சரியில்லாதமோ வழியில் யாரோ அப்படி விழுந்திருந்தா கூட யாரும் எல்லாருமே அப்படி தாண்டா கவனிப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க வழியில் போகிறவங்க கூட இப்படி தான் வந்து அக்கறையாக பார்த்துப்பாங்க, அதுக்காக என்ன நான் இவளை வந்து பார்த்துக்கோன்னு சொன்னேன், நான் என் பாட்டுக்கு ஓரமாக விழுந்துட்டு இருந்தேன், இவளாம் வந்து என்னாச்சு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு 4 மருந்து மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்துறா, இவ எந்த விஷயத்துலனாலும் தலையில இல்லாமா, இவ என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நடேசன் பேசிடுறாரு. இதை கேட்டு நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி பேசுகிறாரு, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நாம் ஒரு மனுஷனா, அதாவது நம்மளை ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே அப்படின்னலாம் வந்து நிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, இந்த ஆளுக்காக இந்த அளவுக்கு நீங்கள் இறக்கப்பட்டீங்க, இப்போ தெரியுதா இந்த ஆளோட குணம் என்னன்னு, எதுக்கு நாங்கள் எல்லாரும் இந்த ஆளை கொஞ்சம் கூட மதிக்காத கேவலமாக பேசுகிறோம் அப்படின்னு இப்போ புரியுதாங்க, இந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டாருங்க, எப்பயுமே இந்த ஆளுக்கெல்லாம் அப்பாவை இருக்கிற தகுதியே கிடையாதுங்க அப்படின்னலாம் வந்து சோழன் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா நீ யாருடா என்ன அப்பாவன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு, எனக்கு தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு, உங்கள் எல்லாருக்கும் அதை நிரூபிக்க வேணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்னலாம் வந்து நடேசன் பேசுகிறாரு. அப்பா போது கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கப்பா, விட்டா உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிறீங்க, என்ன இருந்தாலும் நிலா இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகப்பா, அவளை பார்த்து நீங்கள் இப்படியெல்லாம் கேட்குறது ரொம்ப தப்புப்பா அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஜெயரன் வந்துட்டு நிலா நீ அழுகாதப்பா அப்படின்னு. அண்ணி நீங்கள் அழுகாதீங்க, ஆனால் என்னென்ன இதுக்கு தான் ஆரம்பத்துலேயே நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன், யாராச்சும் அமைதியாக இருந்தீங்களா, யோ என்னைய கேட்டேன், எண்ணியை பார்த்து என்ன கேட்டேன், இந்த வீட்டுக்கு அம்மாவாக இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பண்ணுறது என் அண்ணி தான், என் அண்ணியை பார்த்து எந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன், ஏதோ ஒரு கோவத்தில் என் அண்ணி டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக என் அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்கன்றது அர்த்தமா, இப்போ நான் சொல்கிறேன் என் அண்ணி இந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க, சோழனனுக்கு ஒய்ஃபாக இந்த வீட்டுக்குள்ளே தான் என் அண்ணி இருப்பாங்க, அது மட்டும் கிடையாது என் அம்மாவும் இனி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, நான் என் அம்மாவை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நீ யாரையும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு, மரியாதை கேட்டுட, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து நீ எங்கேயாச்சும் கண்ணு காணாத இடத்துக்கு ஓடி போயிடு, இல்லைன்னா உன்னை கண்ட தண்டமாக வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னாலாம் வந்து பல்லவன் அவ்வளோ ஆக்ரோஷப்பட்டு நடேசனோட சட்டையை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அவர் போட்டுட்ருக்கிற பனியனை பிடிச்சி அப்போ வந்து எல்லாருமே போயிட்டு பல்லவனை தடுக்கிறாங்க, வேண்டாண்டா பல்லவா எதுக்கு சண்டை போடுறோம் அப்படின்னு. முக்கியமாக வந்து நிலாவும் சேரனும் வந்து தடுக்கிறாங்க, பாண்டியன் இவங்க எல்லாருமே. நீ உன் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருக்க மாட்டியா, இப்போ அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுனால உனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாலாம் வந்து பாண்டியனும் கேட்குறாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற கதை உங்க யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சால் நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்கடா அப்படின்னு எல்லாம் வந்து பாண்டியன் கிட்டே சொல்கிறாரு நடேசன்கிட்ட. அப்பா அப்படி என்னதான்ப்பா பிரச்சனை இருக்குன்னு உங்களை நாங்கள் எத்தனை தடவை கேட்குறோம், ஏதாச்சும் சொல்கிறீங்களா, நீங்கள் என்ன தான் பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னாவாச்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாரும் மாறிப்போம் இல்லை மாற்றிப்போம் தெரிஞ்சுப்போம் இல்லைப்பா, நீங்கள் சொல்லாமே ஏதோ உள்நோக்கத்திலே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசினா எங்களுக்கு என்னப்பா தெரியும், அது எதுவும் தெரியாததுனால தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சேரன் பேசுகிறாரு. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டேங்கடா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு. பார்த்தேனே இந்த ஆளை பார்த்தா இதுக்கு போய் இந்த ஆள்கிட்ட போய் நீ கேட்ட பாரு, இதுக்கு கேட்காமலே அமைதியாக இருந்துக்கலாம், விடுன பலவா நீ அம்மாவை கூட்டிகிட்டு உள்ளே போங்க, நிலா நீங்கள் அழுகாதீங்க, முதல்ல நீங்கள் உள்ளே போங்க, இந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. எங்கேயோ எக்கேடாச்சும் கெட்டு போங்கடா, நான் சொல்ல கேட்காம இவ்வளோ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்கள, அனுபவிப்பிக்கடா நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கேருந்து போயிட்டுறாரு. நிலா ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பல்லவன் அவங்களோட அம்மா வந்த சந்தோஷத்தில் அவங்கள அம்மாவை கூட போய் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. பாண்டியன் உள்ள பேக் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டு அவருமே பல்லவனுடைய அம்மா பேசுகிறத வந்து பார்த்துட்ருக்காங்க. சேரன் வந்து ஏதாச்சும் கொண்டு வரவா அப்படின்னு அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ஜூஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. சேரன் வந்துட்டு நிலா போயிட்டு ரூம்குள்ளே வந்து வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சோழன் கை கால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தவர் நிலாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. வரேன் அப்படின்னு நிலா உள்ளேருந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே வரலாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. வாங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல தாப்பல்லாம் போட வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. இல்லை சோழன் பரவாயில்ல நீங்கள் ஏதோ பேசணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லைங்க என் மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, எதுக்கு கதவை சாத்திக்கிட்டே விடுங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டாரு. நிலா அது எதுவும் கேட்காம அவங்க பாட்டுக்கு கதவை லாக் பண்ணிட்டு வர்றாங்க. கதவை சாத்திட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. சொல்லுங்கள் சோழன் அப்படின்னு
அப்படின்னு. இப்போ என் மேலே நம்பிக்கை வந்துருச்சாங்க உங்களுக்கு அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கள் சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் பேசினதை நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவர் அப்படி தான் ஏதாச்சும் பேசிகிட்டே இருப்பார். அவர் சொல்லிட்டா நீங்கள் இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆகிடுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம், உங்கள் வேலைக்கு போகலாம், உங்கள் இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க. அதுக்கு நாங்கள் யாரும் தடையாக இருக்க மாட்டோம். அவர் சொல்லதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, அவர் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது தானே. நான் உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறதா கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கிறது வந்து வேலையை தேடி வேலைக்கு போயிட்டுருக்கிறது வந்து ரொம்ப வந்து தப்பான ஒரு விஷயம் தானே. நான் வந்து உங்கள் எல்லோரையும் யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கிட்டு இந்த வீட்டையும் நான் வந்து அதாவது வாடகை கொடுத்து வீட்டு தனியாக ரெண்ட் எடுத்து தங்குறதை விட இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து நான் வந்து என்னோடய வேலையை செஞ்சுக்கிறேன். அதாவது எனக்கு அடிமையாக நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, சமைச்சு கொடுத்துட்டு என் மேலே பாசமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. அது உண்மைதானங்க அப்படின்னு நினச்சி எல்லாவும் கஷ்டப்படுறாங்க. நான் இங்கேருந்து வேலை கிடைச்ச உடனே போயிருக்கணும், அதுதான் என் தப்பு. நான் பல்லவனுக்காக தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் இனிமேல் பல்லவனுடைய அம்மா வந்துட்டாங்கல்ல, பேசாமல் நான் இந்த வீட்டு விட்டு போயிடலாமான்னு நினைக்கிறேன். அவர் பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஏங்க, அவர் பேசினதுக்காக தான் நான் இப்போ உங்களை மன்னிப்பு கேட்கறதுக்காக நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன அவர் சொன்னதை வச்சு இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பல்லவனுடைய இந்த அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா பல்லவன் அவங்களோட அம்மா இல்லாத வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். பல்லவனுக்கு ஒரு துணை இல்லை இந்த வீட்டுக்குள்ளே வேணும் அப்படின்றதுனால அவள் அழுதுகிட்டு தான் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்களுடைய அம்மா வந்த உடனே நீங்கள் போகணுன்னு சொல்கிறது எந்த விதத்துலங்க நியாயம் அப்படின்னு. ஏங்க, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். அவங்களுடைய அம்மா வந்துட்டாங்க, இனி பல்லவனுக்கு ஒரு கவலையும் இல்லை, அவனுக்கு கூட துணையாக ஒரு ஆள் இருக்கிறாங்க. இனி நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? உங்கள் குடும்ப விஷயத்தில் நான் எதுக்கு தலையிடணும்? என்னுடைய ஒரே கடமை அது என்னவோ அதை நான் பண்ணி முடிச்சுட்டேன். கண்டிப்பாக கோர்ட்டில் டிவோர்ஸ் வந்த உடனே உங்களுக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன். நீங்களும் அதில் சைன் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. எதுக்கு தேவையில்லாமல் என்னால் இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இது கேட்டு சோழன் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. ஏங்க, இனி மட்டும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அவர் சொல்லிட்டா அது உண்மை ஆகிடுமா? பாருங்கள், அந்த ஆள் முன்னாடி பேசினது அத்தனையும் நான் உண்மை தான். இப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவர் பேசினது உண்மைன்ற மாதிரியெல்லாம் இருக்குது. அவர் இந்த வீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்போ உண்மை தானே. அப்போ நீங்கள் என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டா அப்போ நாங்கள் பேசினதுக்கு என்னங்க அர்த்தம்? நானும் நீங்களும் புருஷன் முன்னாடி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது உண்மை தானே அப்படின்னு. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் உங்களை விரும்புகிறேன், உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். இதை நான் எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். காயத்ரி மூலியமாவோ இல்லை நிறைய விஷயங்கள் மூலியமாவோ பிரச்சனை நடந்து நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ஆனால் நீங்கள் இதை கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேன்றீங்க. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு என்னை நம்புங்க. இதுக்கு மேலே நான் ஏதாச்சும் பண்ணணும்னு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்கள் காலில் கூட விழுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் கூட சொல்லிட்டு நிலையா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. சோழன், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அப்போ எதுக்குங்க அந்த ஆள் பேசினதுக்காக நீங்கள் வீட்டு விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் இங்கே இருக்கலாம். வழக்கம் போல் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம், நீங்கள் இருக்கலாம். அவர் சொன்னதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஏங்க, துளி கூட என் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லையா? இந்த வீட்டில் இருக்கவங்க சீரனை மேலே பாண்டியன் மேலே யார் மேலேயும் இல்லையா? அவர் சொன்னாங்க ஒரு வார்த்தைக்காக இந்த வீட்டை விட்டு போகிறேன்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு நல்லா வந்து சோழன் வந்து கேட்குறாரு. நிலா வந்து ரொம்ப வந்து மனசு கஷ்டம் உடஞ்சி போய் அழுதுட்ருக்காங்க. எல்லாம் சரியாக போயிடும், ரெஸ்ட் எடுங்க, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம். ஆனால் இந்த வீட்டை விட்டு போகணுன்ற முடிவை மட்டும் இனி எப்பயுமே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சோழன் வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துடுறாங்க. என்னடா நிலா வருத்தமாக இருக்கா அப்படின்னு சேரன் வந்து கேட்குறாரு. சோழன் வந்ததுக்கப்புறமா, ஆமாண்ணே பேசிட்டு வந்திருக்கேன், சரியாக போயிடும், இப்போ யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சேரன் கிட்ட சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து நிலாவை ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. அக்கா வீட்டில் எல்லாருமே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. இந்த ஒரு நடந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் ரொம்ப அப்செட்லேயே வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த லேடி வந்து வெளியிலலாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு வீடே வந்து நிலா முதல்ல வந்தப்போ எப்படி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த லேடி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நடேசன் வந்து காலையிலே காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. யாருடா இவ்வளோ சத்தமாக காலையிலே இப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உனக்கு வேலையே இல்லையா? இந்த வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணுன்றது உன்னுடைய தலையெழுத்தா அப்படின்னெல்லாம் வந்து நடேசன் கோவப்பட்டு கேட்கவும் எல்லாரும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்த உடனே என்னாச்சு காலையிலே அப்படின்னு. இல்லை, நான் எதுவுமே பண்ணலை, அவர் கோவப்பட்டு திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கோம். அப்பா உங்களுக்கு என்னப்பா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மொத்த தெருவுமே வந்து ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா நடேசன் கத்து அப்படி. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகா, அவருடைய அண்ணன், அதுக்கப்புறம் கார்த்திகோடைய அப்பா, இவங்க எல்லாருமே கஸ்தூரி இவங்க எல்லாருமே வராங்க. வந்து இந்த லேடியை பார்த்த உடனே ஓடி போனவ திரும்பவும் வந்திருக்கா அப்படின்னு பயங்கர அஜித்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அங்கிள் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு நிலாவுமே சொல்கிறாங்க.
அப்போ தான் நீ பேசாத வாயை மூடு, நடந்த எல்லா பிரச்சனைக்குமே இப்போ நீ தான் காரணம், நடந்துட்டு இருக்கிறது பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்போ வந்து ஓ இங்கே பாரு நிலா கிட்ட இப்படி கோவப்படுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சோழன் திட்டுறாரு. டே ஆகுனா நீ சப்போர்ட் பண்ணிட்டு வந்துடாதரா அப்படின்னு நடேசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போது என்ன ஓடி போனவ திரும்பவும் வந்துட்டா அப்படின்னு மொத்த குடும்பமும், அதாவது மொத்த தெருவுமே அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து இங்கே எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரினும் நடேசன் அமைதியாக இருக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நடேசன் வந்து என்ன பண்ண போகிறாரு, சுற்றி இருக்கிற குடும்பம் எல்லாம் கண்டிப்பாக கேவலமாக பேச ஆரம்பிக்கும். அதுக்கு நிலா, சோழன், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க, ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஹிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்